Hello friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே பெருங்காய பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெருங்காய கட்டி நம்மளுக்கு கடையில கிடைக்குது. இது யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை நம்ம ஈஸியா பவுடர் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி பவுடர் பெருங்காய பவுடர் நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஒருவேளை இந்த மாதிரி பெருங்காய கட்டி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பவுடர் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இந்த மாதிரி பெருங்காய கட்டி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டிலையே செய்கிறது. இது நம்ம சின்ன சின்ன பீஸாக நான் பிச்சு எடுக்கிறேன். இது பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, இதை நான் மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். அதனால இது சும்மா சின்ன சின்னதாக பிச்சு பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரஃப்பாக எடுத்து போட்டால் போதும். இந்த பெருங்காய கட்டியை அப்படியே மைக்ரோவேவில் வைக்கலாமான்ட்டு எனக்கு தெரியல. அப்படி வச்சா ஈஸி, ஆனால் அப்படியே ஃபுல்லாக அந்த முழு கட்டியும் வைக்கலாமான்ட்டு எனக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி சின்னதாக பிச்சு வச்சுப்பேன் நான். இப்போ இந்த பிளேட்டில் இது ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பிளேட்டு. இதில் ஒரு 2 பெருங்காய கட்டியை நான் இந்த மாதிரி ரஃப்பாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதை நான் மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வைக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி மைக்ரோவேவில் வைக்கிற மாதிரியே கேஸ்லேயும் போட்டு வறுத்து எடுக்கலாம். இது மைக்ரோவேவில் வச்சு எடுத்தது. இங்கே பாருங்கள், பலூன் மாதிரி கொஞ்சம் ஊதிடும் அது. இதை நல்லா கொஞ்சம் ஆறுறதுக்கு விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு 1 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கோங்க. இது 2வது வாட்டி நான் மைக்ரோவேவில் வச்சு எடுத்தது. இதையும் நல்லா ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாகவே ஆறட்டும், ஆறுறதுக்கு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சியில், ஒரு க்ளீனாக ட்ரையாக இருக்க ஒரு மிக்சியில் இதை மாற்றிக்கலாம். எடுத்து போட்டுட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இதே மாதிரி உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லை மைக்ரோவேவ் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா கேஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ரஃப்பாக பிச்சு போட்டுட்டு நீங்கள் கேஸ்லேயும் இதை வறுத்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பவுடராக ஆகிடுச்சு. நல்லா க்ளீனாக ஸ்மூத்தாக பவுடராக ஆகிடும். இந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். கடையில் கிடைக்கிறதோட இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை அப்படியே டப்பாவில் போட்டு வைக்க வேண்டாம். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க பிளேட்டில். ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த பாட்டிலில் போடணுமோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது நான் எப்போவுமே ரொம்ப நிறையா செய்ய மாட்டேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இன்டாக்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பெருங்காய கட்டி இல்லை 2 இது போட்டு செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு 2 போட்டிங்கன்னா. ஸோ இந்த ரெசிபி வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.